வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வலசரவாக்கமுக்கும் மதுரவாயிலுக்கும் சென்டரான ஒரு ஏரியா. ஆலப்பாக்கம் க்ளோஸ் டு மதுரவாயில். ஸோ அங்கே வந்து ஒரு 4 BHK லக்ஸுரி டூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கும். நல்லா சூப்பரான ஏரியாங்க இது. ஸோ இந்த ஏரியாவோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் சிட்டிக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர், மயிலாப்பூர் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பலம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் புதுசு வாங்க முடியும். வேறஸ் மதுரவாயில் ஆலப்பாக்கம் ஏரியாஸில் மட்டும்தான் உங்களால் புது வில்லாவே வாங்க முடியுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃப் கிரவுண்டு. இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிரவுண்டு. பில்டப் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ உள்ளே வந்ததும் ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஒரு இனோவா ஒரு செடான் எடுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில் கேட் பார்த்தீங்கன்னா நல்ல உட்டிலே கொடுத்துருக்காரு. கேட்டு நார்மலாக எஸ்எஸ்ல வரும், இல்லை இரும்பில் வரும். இவர் நல்ல உட்டிலே கொடுத்துருக்காரு. ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, சூப்பர் சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வில்லா வந்து உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டுங்க. செமி ஃபர்னிஷ்னால் உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, கபோர்டு, லேஃப்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துறாரு. ஸோ நான் இந்த வில்லாவோட ப்ரைஸ் கடைசியில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெட்ரூம் ஒன்று, அட்டாச்சு டாய்லெட்டோட, கிச்சன், அப்புறம் பேக் யார்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு. அந்த மோட்டர் ரூம்லாம் உங்களுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் வந்து ஒரு பேரண்ட் பெட்ரூம்னு சொல்லலாம். வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால படிக்க ஏற முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. 4 பெட்ரூமில் 4 அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூம், அட்டாச் டாய்லெட் பார்த்துருப்பீங்க. ஸோ கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் டைல்ஸ்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கிச்சனில். ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பின்னாடி பேக் யார்டில் பாருங்கள், லாக் ஆகிருக்கிறது உள்ள போய் காட்ட முடியல. ஸோ ஒரு 5 ஃபீட் நல்ல செட் பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. மோட்டர் ரூம் கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஆல்ரெடி அவைலபிளாகவே இருக்குங்க. அதெல்லாம் 8 இயர்ஸ் பிஃபோரே வந்துடுச்சு. ஸோ நான் 80% கம்ப்ளீட்டட் வில்லாங்க. இதில் ஒரு 20% ஒர்க்ஸ் மட்டும் தான் உங்கள் பேலன்ஸ் இருக்குது. அதை எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நியர்பை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வேளாங்கண்ணி மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது, அண்ட் தென் அப்கமிங் சைத்தன்யா ஸ்கூல் பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூலுக்கும் காலேஜுக்குமான ஒரு ஹப்னே சொல்லலாம். மதுரவாயில் எம்ஜிஆர் காலேஜ் இருக்குது, மதுரவாயில் மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது, ஏசிஎஸ் இருக்குது, சவிதா இருக்குது, சிந்தி காலேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு லான்ச் மாதிரி கொடுத்துருக்காரு, மினி ஹால் மாதிரி. இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ ரோடுன்னு சொன்னால் ஞாபகம் வருது, இந்த ரோடு வந்து உங்களுக்கு 30 ஃபீட் ரோடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை இருக்க, வண்டி எடுக்கிறதுக்கோ திருப்பறதுக்கோ நல்ல வைடான ரோடு தான். 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி பார்க்குறீங்க. உங்களுக்கு பால்கனியுமே உங்களுக்கு நல்ல டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சூப்பரான ஏரியா இது, நல்ல ரைட்டான ஏரியா. ஸோ நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் நிறைய பேர் விரும்பக்கூடியது நார்த் ஃபேஸிங் தான். நார்த் ஆர் ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கான பிளாட் இது, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு லான்ச் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். அது லாக் ஆகிருக்கு, மெட்டீரியல்ஸ் உள்ளே வச்சிருக்காங்க, அதனால் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ 4th பெட்ரூம் பார்ப்போம். 4th பெட்ரூம் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காரு. இதுலேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஃபால் சீலிங் எல்லா ரூமுக்கும் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த பிளாட்டோட சைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20x60. பொதுவாக 20x60நாலே எல்லாருமே வேணான்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ஒரு பில்டர் கையில் தான் இருக்குது. கொடுத்துருக்க சைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஸோ இதில் 2 கார் பார்க்கிங் இருக்குது, எல்லா ரூமும் பெருசாக இருக்குது, ஹால் பெருசாக இருக்குது, மேலே அது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் லான்ச் ஏரியாவும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 20% மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2.90 crores. கண்டிப்பாக நெகோஷியபிள் உண்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் பில்டர்கிட்ட பேசி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.